Hi everyone, welcome back to my channel Afiz Lifestyle. இன்றைக்கி சேனலில் தம்பியோட நிக்கா vlog தான் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே இந்த சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிக்கும் நாங்கள் இந்தியாவுக்கு போய்த்திக்கிறது. என்ன ரீசன்னு சொன்னால் தம்பி 15 இயர்ஸுக்கு போகிறோம் யூகேலேருந்து வராரு. அவரை பார்க்குறதோட அவரோட நிக்காவும் அங்கே நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்திப்பேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி சேனலில் வரப்போகுது. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இன்றைக்கி தான் நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த vlog நிக்காவுக்கு முந்தின நாள்லேருந்து எடுத்தது. நிக்காவுக்கு முந்தின நாள் தான் பிரைட் ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வந்தது. அவங்க அடுத்த நாள் தான் நிக்காவும் நடந்துச்சு. அன்றைக்கி நாள் லன்ச் எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் ஆகக்குள்ளே பிரைடை அதோட அவங்களோட ஃபேமிலியை வெல்கம் பண்ணுறதுக்காக தம்பி ரெடி ஆகியிருந்தார். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நேரில் மீட் பண்ண போகிறாங்க. அப்படியே நாங்களும் எல்லோரும் சேர்ந்து வெளியே பேசிட்டு இருந்ததோட ஃபோட்டோஸும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 6:30 ஆகக்குள்ள மாதிரி அவங்க சேர்ந்துட்டாங்க. அப்படியே அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி நாள் தங்கச்சியை நிறைய மிஸ் பண்ணினோம். ஏன்டா அவளுக்கு கட்டார்லேருந்து இந்தியாவுக்கு கொள்ள இல்லாத சுச்சுவேஷன் உண்டு. அதனால் அவள் வரலை. ஒவ்வொரு செய்யக்கொள்ளையும் ஒவ்வொரு சாப்பாடு தின்னக்கொள்ளையும் அவள் நிறைய நினைவு வந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து கொள்ளையும் அவள் இல்லைன்றதை நிறையவே விளங்கிச்சு. நிறைய மிஸ் பண்ணினோம் அவள். அதோடு எல்லோரும் சேர்ந்து பேசிட்டு இருந்ததால் பெருசாக எனக்கு வீடியோ எதுவும் அதுக்கப்புறம் எடுக்கவும் கிடைக்கல. அன்றைக்கி நாள் எப்படி போனனுமே விளங்கலை. அப்படியே அந்த நாளும் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, இட்லி, மினி இட்லி, பூரி எல்லாம் வாங்கியிருந்தோம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஸ்ரீலங்கா ஃபுட்டோட பார்க்கக்குள்ள பெருசாக செட் ஆகிற மாதிரி இல்லை. அந்த டேஸ்ட் எங்களுக்கு செட் ஆகுது இல்லை. பிரியாணி எல்லாம்டா ஓகே பரவாயில்ல. மற்றபடி இதெல்லாம் ஆசைக்கு ஒரு நாளைக்கு தின்றதுக்கு இயலும். தொடர்ந்து தின்றது கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் எங்களுக்கு கஷ்டமாயிருந்துச்சு. ஒரு 3:30 ஆகக்குள்ள மாதிரி நிக்காக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அன்றைக்கு இந்த இடத்துல வாப்பா இல்லைன்ற அந்த பெரிய குறையை தவிர மற்றதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு நல்லபடியாகவே நடந்துச்சு. குடும்பத்தாட்கள் யாருமே அங்கே சுற்றி ஈக்காட்டியும் அவங்களோட எல்லார்ட துவாக்களோடையும் அன்றைக்கி தம்பிட நிக்கா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் நடந்துச்சு. நிக்கா எல்லாம் முடிஞ்சு ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக பீச் சைடு போய்த்திருந்தோம். அங்கே அப்படியே போயிட்டு ஃபோட்டோஸும் கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டோம்.
ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிஞ்சு பீச்லேருந்து அப்படியே வந்ததோடு வந்து சாப்பிட்றது இருந்துட்டோம். அன்றைக்கி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் எடுத்திருந்தோம். பிரியாணி நல்லாவே இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்ட டைம் தான் வந்து நல்லாவே லேட். சாப்பிட்டு முடிஞ்சதோட வேறு எந்த வீடியோவுமே எடுக்க கிடைக்கல. எல்லாருமே டயர்டில் ஒரு இடத்துக்கு போய்த்துட்டாங்க. அப்படியே இந்த வீடியோவும் முடியுது. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ண வரேன். இன்றைக்கி தான் நீங்கள் என்ன சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.